உங்கள் அபிமான திரையரங்குகளில் காதலர்கள் கொண்டாடும் ஓஹோ எந்தன் பேபி வெற்றி நடை போடுகிறது. Chai with Chitra. What a waiting, lovely birds tell my darling. You were watching, love is but a game of waiting. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தமிழில் என்ன எழுதணுன்ட்டு எனக்கு தத்தகாரம் சொன்னார் விஸ்வநாதன். நான் உடனே என்ன பண்ணி தத்தகாரத்தை பிடிச்சிட்டேன். பாட்டு ஃபஸ்ட்டு டைம் வாய்ப்பு கிடைக்குது. நான் எழுதுவேன்னு நினைக்கவே இல்லை, அதான் உண்மை. பேடை எடுத்தேன், வந்துருச்சு, கடன்னு எழுதினேன். எழுதி கொடுத்தேன். விஸ்வநாதனை பார்த்தாரு. அதில் பாடி பார்க்குறாரு. தத்தகாரம் பர்ஃபெக்டாக சிங்காக இருக்குது. வாட் a waiting, lovely birds tell my darling, you were watching, love is but a game of waiting. அதன் தொடர்ச்சி என்னென்னா, காத்திருந்தேன் காதல் மனம் நோகும் வரை, பார்த்திருந்தாய் பச்சை கிளி சாட்சி சொல்லு, நாற்று வச்சு காத்திருந்தா நெல்லு கூட விளைஞ்சிருக்கும், காக்க வச்சு கண்ணி வந்தா காதல் உண்டா கேட்டு சொல்லு. இதுதான் அருமை. இந்த வரிகளை நான் சொன்னோன்னே விஸ்வநாதன் சார் பாடி பார்த்துட்டு, சுப்பு இது வயலும் பாடும் சாங் மாதிரி இருக்கு, இல்லை நாற்று நெல்லுன்னு எழுதிட்டு வேற ஏதாவது எழுது அப்படின்னாரு. டைரக்டர் சார் துள்ளி எந்திரிச்சார், அப்படி சேரில் உட்காந்துருந்தார். என்ன விஷயம் நீங்கள் 5 நிமிஷம் லேட்டாக வரா, நாற்று வச்சு காத்திருந்தா நெல்லை கூட விளைஞ்சிருக்கும், நான் எழுதியிருக்கான், அது போய் நல்லா இல்லைங்கிறீங்க, யோ பின்னிட்டியா கொண்டா அப்படின்னு கையை பிடிச்சி குலுக்குனார். இதுதான் நான் முதல்ல பாட்டு எழுதினேன். அருமை. காத்திருப்பலுக்கு சரியான பலன் கிடைச்சேன்னு சொல்லணும். கண்டிப்பாக. ஆமாம். அதுக்கப்புறம் அதுலேயே ஒரு 6 சாங் இந்த மாதிரி மாண்டாஜ் 1.5 நிமிஷம் அந்த பாட்டு எல்லாமே நான் தான் எழுதினேன். இது நான் பாடலாசிரியராக வந்ததுக்கப்புறம். ஆனால் அதுக்கப்புறம்தான் அப்பாவுடைய திரை இசை பாடல்கள் புக்கெல்லாம் தேடி எடுத்து பாடல்களை தனித்தனியாக படித்து பார்ப்பேன். ஏன்னா பாடலாசிரியர் ஆகணுங்கிற வேகம்லாம் கிடையாது. ஆனால் அப்பாவுடைய அந்த சிறப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சில நல்ல பாடல்கள்லாம் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, அது பல்லவி எதிர்னு கூட நான் பார்க்கல, இப்போவும் அதை தேடிக்கிட்டு இருக்கேன். அது புரட்டி பார்த்ததில் திடீர்னு அந்த பக்கம் வந்தது. திருத்திய ஆடையை திருத்தும் அதில் ஆடவர் இதயத்தை வருத்தும். அவர் என்ன சொல்கிறாரு, எம்மா எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, எதுக்கு சும்மா கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்படி பண்ணால் தான் பார்க்க தோணுது அப்படிங்கிறாரு அந்த வரியில். அதாவது மிகுந்த ஒழுக்கமே ஒழுக்கக்கேட்டுக்கு வித்திடுங்கிற மாதிரி அது ஒரு கருத்து அதில் வருது. ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த அனுபவம் எல்லாருக்குமே வந்திருக்கும். அதை அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். இன்னொன்று, அப்பா கூட நான் அப்புறம் பாலச்சந்தர் சார் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்ததுக்கு பின்னாடி ஒரு படம் ஒன்று பண்ணேன், அன்புள்ளத்தான். ஆமாம், ஷோபா கலைவாணன் நடித்தது. ஷோபா நடித்த கடைசி 3 படங்கள் அது ஒன்று. ஆமாம். ஆனால் இதுதான் கடைசியாக வந்தது. ஆமாம், இது 3 படங்கள். அதுக்கு பின்னாடி நான் சின்ன திரைக்கு வந்துட்டேன்னு வச்சுங்களேன். சின்ன திரை தான் ரொம்ப நாள் சின்ன திரையில் இருந்தேன். அப்பா பற்றி சில செய்திகள் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். அந்த காலத்தில் எப்படி இவங்களுக்கெல்லாம் ஹீரோக்களுடைய இமேஜை பாட்டில் கொண்டு வந்தாரோ, அந்த மாதிரி ஹீரோயினுடைய கிளாமர்னு ஒன்று இருக்கும். அதை அதையும் பதிவு பண்ணியிருக்கிறார். சரோஜா தேவி இருக்கிறாங்க, அவங்களுக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பை ரொம்ப வளைச்சி ரொம்ப ஜாஸ்தியாகவே பண்ணுவாங்க. அவங்க சீனில் வரும்போது அப்படி அந்த இடுப்பை வளைச்சி கொண்டு போகிறது காமிப்பாங்க. அப்போ காமெடியாக நாங்கள் கூட ஒரு ஷூட்டிங்கில் இருக்கும்போது பேசிக்கிட்டோம், கதாநாயகி மாடியிலேருந்து இறங்கி வந்தாள் அப்படிங்கிறதுனா, யார் ரைட்டர் கூப்பிடுங்க, நம்ம கதாநாயகி யார், அவங்க மாடியிலேருந்து இறங்கி வரக்கூடாது, இங்கேருந்து மாடிக்கு ஏறி போகணும், அப்போ தானே அதை காமிக்க முடியும் அந்த கிளாமரை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. அதை கூட பதிவு பண்ணியிருக்கிறார் சார். அத்தை மகள் ரத்தினத்தை அத்தான் மறந்தாரா, அண்ணனடை சின்ன இடை எல்லாம் வெறுத்தாரா, முத்து பேச்சு கத்திபிடி வீச்சு அத்தனையும் வெறுத்தாரா, முன்னழகு தூங்க பின்னழகு ஏங்க பெண்ணழகை விடுவாரா. அந்த கிளாமரை கூட அவர் அதில் பதிவு பண்ணியிருக்கிறார். அப்புறம் இந்த 2-in-1 சிச்சுவேஷன் எனக்கு அப்பாட்ட ரொம்ப அதெல்லாம் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி. பொதுவாக பாட்டு எழுதலாம், சிச்சுவேஷன் சொன்னோம். 2-in-1 சிச்சுவேஷன், ஒரே பாடல்
அதில் வந்து ஒரு பின்னணி, ஒரு கதையின் பின்னணி அல்லது ஒரு மனநிலை. இப்போ பின்னணி வேறையாக இருக்கும், மனநிலை வேறையாக இருக்கும். இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுறது ஒரு பாட்டு. நான் வந்து ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். கதைப்படி பாடல் இடம்பெறுகிற சூழ்நிலை கிரகப்பிரவேசம். கதாநாயகன் வீடு கட்டியிருக்கிறாரு, அந்த கிரகப்பிரவேசம் நடக்குது. ஆனால் கதையின் பின்னணி கதாநாயகியின் நடத்தையை சந்தேகப்படுறான். இப்போ இது ரெண்டுமே அந்த பாட்டில் வந்தாகணும். அதில் வந்து கதாநாயகி ஆரம்பிப்பாங்க, திருமகள் தேடி வந்தாள், எங்கள் இல்லத்தில் குடி புகுந்தாள், குலமகள் குங்குமத்தில் தேவி கோவில் கொண்டாட வந்தாள் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பார். அந்த குலமகள்ங்கிற வார்த்தையிலேயே நான் வந்து நடத்தை கெட்டவள் இல்லைங்கிறத பதிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்லணும்ல. இப்போ ஒரு வீட்டுக்கு போனோம்னா நம்ம வந்து கிரகப்பிரவேசம்னா வீட்டுக்கு போய் நம்ம சுற்றி பார்ப்போம். இங்கே அந்த அக்கினி மூலை, இந்த மூலை, அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி எப்படிப்பட்ட வீடாக இருந்தாலும் அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் கூட 4 திசை இருக்கும். அந்த 4 திசையை எடுத்துக்கிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. வடதிசை காவல் விசாலாட்சி, அந்த ஹீரோயின் பாடுறாங்க, வடதிசை காவல் விசாலாட்சி, இங்கு தென் திசை காவல் மீனாட்சி, மதுரை மீனாட்சி, மேல் திசை காவல் காமாட்சி, யார் காஞ்சி காமாட்சி. இப்போ நான் 4வதாக வந்து கீழ்த்திசை. இது ஒன்று தான் இருக்குது. அப்போ இங்கே கடவுள் யார்? கடவுள் அல்ல. அவர் இந்த 3ஐயும் சொன்னது கடவுளை சொல்வதற்காக இல்லை. அவர் என்ன பண்ணிருப்பார், அதில் அழுத்தம் திருத்தமாக நான் கற்பு நெறி உள்ளவள் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக வடதிசை காவல் விசாலாட்சி, இங்கே தென் திசை காவல் மீனாட்சி, மேல் திசை காவல் காமாட்சி, எங்கள் கீழ்த்திசை வாசலில் மனசாட்சின்னு எழுதி. கீழ்த்திசை வாசலில், அது கத்தி மேலே நடக்கிற மாதிரி ஒரு விஷயம். ஆனால் அவன் அழுத்தந்திருத்தமாக நான் கற்புள்ளவள்ங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அந்த வரிகள் எழுதியிருப்பார். எங்கள் கீழ்த்திசை வாசலில் மனசாட்சி, எங்கள் கீழ்த்திசை வாசலில் மனசாட்சி. அது மட்டும் இல்லாமல் அதில் என்ன ஒரு விஷயத்தை, ஒரு செய்தியை சொல்கிறாருன்னா, ஒரு பெண்ணின் கற்புக்கு எந்த கடவுளும் காவல் இருக்க முடியாது, அவளுடைய மனசாட்சி மட்டுமே காவல் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதில் சொல்லியிருப்பார். கவிஞருடைய ஆளுமையை பற்றி எந்த காலகட்டத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதாவது நான் சொல்கிறேன் சார், நான் வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்த வரைக்கும் அப்பா கூட போயிருக்கு. எனக்கு இருந்த ஒரே டென்ஷன் என்னென்னா, அப்பா சொல்ல அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி தத்தகாரத்தை பிரித்து வார்த்தைகளை எழுதி கொடுக்கணும். என் கவனம் பூரா அதுவிலே இருந்ததுனால அதனுடைய நுட்பத்தை தெரிஞ்சுக்கல. அது நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக போனதுக்கப்புறம் தான் சில விஷயங்கள்லாம் பார்த்தேன். நான் பாலச்சந்திர சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது கம்போசிங் நடக்கும். அப்போ ராமகண்ணப்பன் தான் வருவார். அப்போ சில நுட்பங்கள்லாம் கவனிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது வந்து திரையிசை பாடல்கள் புக்கை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் படிப்பேன். அப்படி படித்து தான் அவருடைய ஆளுமையை பல பாடல்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு பாட்டு, உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை, அப்பாக்கிட்ட இருந்த ஒரு இது நான் பார்த்துருக்கேன், ஆச்சரியமாக இருந்தது. 2-3 பாட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு மனுஷனுக்கு கடவுள் தான் காரணம், கடவுளை தான் சாடியிருப்பார். அதில் வந்து இந்த உன்னை சொல்லி குற்றமில்லைங்கிற பாட்டு இருப்பாருங்க. உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமுடி கடவுள் செய்த குற்றமடி, உனக்கெனவா நான் பிறந்தேன் எனக்கெனவா நீ பிறந்தாய், கணக்கினிலே தவறு செய்த கடவுள் செய்த குற்றமடி, ஒரு மனதை உறங்க வைத்தான் ஒரு மனதை தவிக்க விட்டான், இருவர் மீதும் குற்றம் இல்லை இறைவன் செய்த குற்றமடின்னு அந்த பாட்டில் பூரா வந்து கடவுள் இறைவன் எல்லா வார்த்தைகளையும் பயன்படுத்தியிருப்பார். இதெல்லாம் ஆளுமை. அதே மாதிரி நடிகர் திலகத்தை பற்றி சொல்லும்போது ஒரு படத்தில் அது ஒரு செய்தி, அதையும் பயன்படுத்தியிருப்பார். நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லைங்கிற பாட்டில் காதல் எனும் ஆசை இல்லா பொம்மை இல்லை, அதில் வந்து காட்டு மானை வேட்டையாட தயங்கவில்லையே இந்த வீட்டு மானின் உள்ளமேனோ புரியவில்லையே. காட்டு மானை வேட்டையாடுறது அவருடைய பழக்கம், அவர் பொழுதுபோக்கு, அது ஒரு செய்தி. ஆனால் செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அந்த படம் பார்க்குற ஆடியன்ஸும் சிவாஜி ரசிகர்கள் நல்லா கண்டிப்பாக அதை வந்து அவங்களுக்கு தெரியும். அவர் வேட்டை துப்பாக்கி ஒன்று வீட்டில் வச்சுருந்தார், அது இன்னமும் அந்த அன்னை இல்லத்தில் இருக்குது. ஸோ அந்த ஆளுமைங்கிறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பதிவு பண்ணுறது தான். இன்னொரு இது வந்து சொல்லும் போதே வந்து எல்லா விஷயங்களையும் பதிவு பண்ணது
வந்து அவருக்கு தெரிஞ்ச செய்திகள் எல்லாத்தையும் அழகாக வந்து நீங்கள் கால வாரியாகவே பார்க்கலாம். அப்பாவுடைய பாட்டை எடுத்து வருஷ வாரியாக பிரித்து பார்த்தீங்கன்னா அன்றைய அரசியல் சூழ்நிலையிலேருந்து எல்லாமே தெரியும், எல்லாமே எதிரொலிக்கும், எல்லாமே அதில் இருக்கும். அதை வந்து பெரிய ஆளுமை தான் சார் நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு திறமை. நீங்கள் எழுதின முதல் பாடலை பார்த்துட்டு என்ன சொன்னார் அப்பா? நினைத்தால் நினைக்கும் பாடலை பார்த்து அது அப்பா பார்த்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. அவன் நீங்கள் சொல்கிறது நல்ல விஷயம். அது அந்த ரியாக்ஷன் தெரிஞ்சிருக்கணும்ல, யாராவது சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அதில் மற்ற பாட்டுகள் தான் ஃபுல்லாகவே அப்பா தான் எழுதியிருந்தார். இந்த ஒரு இது மட்டும்தான் ஒருவேளை டைரக்டர் சார் சொல்லியிருப்பார். எம்ஜிஆர் சிவாஜி 2 பேரையும் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எப்போவாது அமைஞ்சிருக்கா உங்களுக்கு? ஒரே ஒரு கம்போசிங்கில் நான் இருக்கும்போது சிவாஜி சார் வந்து உட்கார்ந்தார், அசிஸ்டண்ட். அப்போ இது தங்கப்பதக்கம், பக்கத்தில் ஷூட்டிங்கில் இருந்தார், வந்து உட்கார்ந்தார். சோதனை மேல் சோதனை, போதுமடா சாமி அந்த பாட்டு. அப்போ ஒரு தடவை தான் நான் சந்தித்தேன். கலைவாணன் வந்து 2-3 படம் இவர் கூட ஒர்க் பண்ணும்போது, முத்துராமன் சார் கூட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் அவனுக்கு பழக்கம் இருந்திருக்கு. நான் வந்து எம்ஜிஆர் சாரையும் எம்ஜிஆரையும் மீட் பண்ணல, சிவாஜி சாரையும் பர்சனலாக மீட் பண்ணி பேசினதில்லை. அந்த ஒரு தடவை தான் நான் நேர்லேயே பார்த்தேன். இப்போ சிவாஜி எம்ஜிஆர் ஆகிய 2 பேரோடும் நல்ல நட்பும் இருந்திருக்கு கவிஞருக்கு, ஒரு காலத்தில் முரணும் இருந்திருக்கு. ஆமாம். அதை பற்றியெல்லாம் வீட்டில் பேசுவாரா? அதாவது எதையுமே சொல்ல மாட்டார். உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அப்பாவுடைய பலம் என்னன்னா, எப்பவுமே யாருக்கிட்டையுமே வந்து எதையும் பகிர்ந்துக்க மாட்டார். எங்ககிட்டன்னு இல்லை, எங்ககிட்ட பகிர்ந்துக்கவே முடியாது, அது வேற விஷயம். அவருக்கு அவ்வளோ பிரச்சனைகள், படம் எடுத்தது, கடன் வாங்கினது, அவங்க இதெல்லாம். அதில் வந்து குலதெய்வம் ராஜகோபால் ஒரு நல்ல சம்பவம் ஒன்று சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு புதிய பறவைக்கு பாட்டு எழுத போயிருந்திருக்கிறாரு. அப்போ ஒரு சேட்டு அப்பாவை தேடி வந்துட்டார். நான் கவிஞர், அசல் கொடுக்கல, வட்டி கொடுக்கல, வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தேன், அதுக்கும் பதில் கொடுக்கல, இவங்க வாயா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு சமாதானப்படுத்தி அனுப்பிட்டு, இப்போ வந்துடுச்சுப்பா பல்லு, எழுதுங்க, எங்கே நிம்மதி அப்படின்னு சொன்னார்னு அது குலதெய்வம் ராஜகோபால் சார் சொன்னார். அவர் பார்த்துட்டு இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும் சார். எம்ஜிஆருக்கும் அத்தாரிட்டி அவர் தான், சிவாஜிக்கும் அத்தாரிட்டி அவர். பஞ்சன் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இன்னொன்று சொல்கிறேன்னே, அவங்கள நிஜமாகவே மதித்தார். ஆனால் அவங்கள புகழ்ந்ததெல்லாம் அவங்களுடைய தயவு வேணுங்கிறதுக்காக இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி ரசிகனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றணும். ஆமாம். அதனால கருத்து வேறுபாடு ஈஸியாக வந்துடும் அரசியல் சூழ்நிலைகள் காரணமாக. அப்படி எம்ஜிஆர் படங்களுக்கு பாட்டு எழுதாமல் இருந்த ஒரு காலம். அந்த காலத்தில் வந்து 1000ல் ஒருவன் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வாலி சார் தான் எழுதிட்டு இருக்கிறாரு. ஒரு இன்ட்ரொடக்ஷன் சாங் எழுதணும். அந்த இன்ட்ரொடக்ஷன் சாங்கில் வந்து அவர் 2-3 பல்லவி எழுதி கொடுத்தாராம், பாட்டு எழுதி கொடுத்தாராம். அவர் எம்ஜிஆருக்கு பிடிக்கல போல இருக்கு. சின்னவர்னு சொல்லுவாங்க, சின்னவருக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஒரு இதை வந்து ஒரு தடவை எழுதி கொடுத்ததை ஓகே பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணுங்கன்னாரு. ரெக்கார்ட் பண்ணி கேட்டதுக்கப்புறமா அவருக்கு திருப்தி வரல. பந்துலு சாருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா உடுப்பியில் செட்டு போட்டிருக்காங்க அந்த கப்பல். ஸோ அது பெரிய பிரச்சனை ஆகிடும். என்ன அவர் எம்ஜிஆர்கிட்ட போய் அந்த மாதிரி உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா கண்ணதாசன்ட்டு எழுதி வாங்கிக்கிட்டுமான்னார். உடனே அவர் சொன்னாராம், அவர் எழுதி கொடுக்க சம்மதிச்சா எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைன்னாராம். அப்போ ஜெமினி ஸ்டுடியோவில் வந்து அப்பா சந்திக்கிறார். வேறு ஏதோ ஒரு பாட்டு கம்போசிங் போயிட்டு வரும்போது பார்த்துட்டு கீழே இறங்கி வந்து அப்பாக்கிட்ட பேசியிருக்கிறாரு. பஞ்சனை கூட இருந்திருக்கிறார். அப்பா இந்த மாதிரி கவிஞர் ஒரு பாட்டு எழுதணும்னு, அதான் என் தொழில், அதான் எனக்கு வருமானமே, சொல்லுங்கள் அப்படின்னாராம். மாதிரி 1000ல் ஒருவனில் இந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன் சாங்கு வாலி எழுதியிருக்கிறாரு. ஒரு தலைவர் இவர் சின்னவருக்கு அதில் திருப்தி இல்லை, அதனால் நீங்கள் எழுத முடியுமான்னு, ஓ எழுதுறனே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரே சுச்சுவேஷனை சொல்லியிருக்கார். இன்ட்ரோடக்ஷன் இதுதான் மேட்டர்னு சொன்ன உடனே அங்கேயே கார்லேயே உட்காந்து எழுதி கொடுத்தாராம். அதில் வந்து அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும்ங்கிற பல்லவியோடு எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். சரி நீங்கள் சின்னவர்கிட்ட காட்டுங்கன்ட்டு போயிட்டார். போனதுக்கப்புறம் அவர் வேகமாக வந்தாராம். வந்து அடுத்த பாட்டு நீங்கள் தான் எழுதணும், சின்னவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னாரு. பஞ்சன்னு கேட்டாராம், வாலி இத்தனை தடவை எழுதினாரு, அவருக்கு பிடிக்கல, நம்ம எழுதணுன்னு டக்குன்னு பிடிச்சி போச்சுங்கிறாரு. யாருக்கு எழுதுகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். நடிகர் திலகம் ஒரு க்ளோஸ்அப்பில் நடிச்சுட்டு போயிடுவார்.
பட் சின்னவருக்கு ப்ராடாக வந்து ஃப்ரேம் வைக்கணும், நல்லா கையை காலை வீசி அடிக்கிறதுக்கு. அதான் அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் சொன்னார். ஸோ அவங்க விஷயத்தில் அவர் வந்து ஒரு அத்தாரிட்டி மாதிரி இருந்திருக்கிறார். ஒரு பாடலாசிரியராக அப்பாவை பற்றி சொன்னீங்க, ஒரு அப்பாவா கவிஞர் எப்படி? அப்பாவா என்னென்னா, என் தம்பி ஒரு கவிதை எழுதினான் சார், கலைவாணன், ஒரு விழாவில் சொன்னான். அது நல்ல கவிதை, அதை தான் சொல்லி ஆகணும். அப்பா அவர் எழுதின கவிதைகளை மட்டும் இல்லை, எங்களை கூட அடித்து திருத்தினதில்லைன்னு சொன்னார். அருமை. அந்த கவிதை மாதிரி அப்பா வந்து பொதுவாக வந்து நாங்கள் என்ன படிக்கிறோம், எத்தனாவது தடவை வந்து படிக்கிறோங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். இப்போ வந்து நான் பியூசியை 2வது தடவை எழுதும்போது, அப்பா பியூசி எக்ஸாம் பணம் கட்டணும் அப்படின்னு தான் வாங்கினேன். அப்போ ஃபஸ்ட் டைம் கேட்குறாரு, எத்தனாவது தடவைனார்? 2வது தடவை. அப்புறம் 3வது தடவை, அது மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வரவே இல்லை. அதனால் 3வது தடவையும் நான் போய் கேட்ட உடனே, ஏன்டா ஒரு பியூசி எவனாவது 3 வருஷம் எழுதுவானா? சரி, உனக்கு படிப்பு வரலன்னா விட்டுருப்பா, உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செய் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் ஒரு இதையும் சொன்னார், ஒரு யோசனையும் சொன்னார். எனக்கு தமிழை தவிர இந்திய மொழிகள் அத்தனையுமே கற்றுக்கணுங்கிற ஆசை இருக்குது, நீயாவது படி அப்படின்னு சொன்னார். அப்புறம் உடனே அதை காலேஜுக்கு போக வேண்டாமேங்கிறது, அந்த சுதந்திரம் கிடைச்சிருச்சு இல்லை. போய் பாலாஜி பப்ளிகேஷன்ஸில் புக்கு போட்டிருந்தாங்க, 30 நாட்களில் ஹிந்தி, மலையாளம், 30 நாட்களில் 3 புக்கு வாங்கினேன். 30 நாட்களில் மலையாளம், 30 நாட்களில் கன்னடம், 30 நாட்களில் தெலுங்கு. இதில் மலையாளம் வந்து 3 நாளில் எனக்கு கை வந்துடுச்சு, எழுத படிக்க தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தெலுங்கு வந்து தெலுங்கும் 1 வாரத்தில் வந்துடுச்சு. கன்னடம், தெலுங்கும் லிபி ஒரே மாதிரி இருக்கும், கொஞ்சம் வேரியேஷன்ஸ் தான் இருக்கும். அதனால் எனக்கு அது அவ்வளோவா வந்து வரல. ஆனால் இந்த 3ம் என்னுடைய வாழ்க்கையில் பயன்பட்டதுன்னு சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. அப்படியா? அவர் எதுக்காக அப்படி சொன்னார், எதுக்காக நான் படித்தேன்னு. நான் பாலச்சந்தர் சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது தமிழ், தெலுங்கு இது 2 மொழியிலையும் வந்து படம் பண்ணுவோம். கன்னடத்துலேயும் பண்ணார், கன்னடத்துலேயும் பண்ணார். அப்போ நான் தமிழ், தெலுங்கில் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, டைரக்டர் சார் வந்தோடனே ஸ்கிரிப்ட் என்கிட்ட கொடுப்பாரு. அது தெலுங்கு ரைட்டருக்கு நான் தமிழில் படித்து காட்டி மீனிங்கும் சொல்லணும், அதே மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லுவேன். சில நேரங்களில் வந்து அதே அளவுக்கு வந்து டியூவல், அதாவது 2 மொழியில் பண்ணும்போது இருந்த சிக்கல்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம ரீரெக்கார்டிங் ஒரு மொழிக்கு தான் பண்ணுவாங்க, இன்னொரு மொழியும் அதை வந்து அதுக்குள்ளே திணிக்கணும். அதனால் டயலாக் லென்த்து கரெக்டாக அதே மாதிரி வரணும்னு சொல்லிட்டு நான் அந்த டயலாக் ரைட்டர்கிட்ட போய் வந்து டென்ஷன் பண்ணி, இல்லை சார் இப்படி வரணும்னு நானே கொஞ்சம் தெலுங்கில் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச தெலுங்கில் சொல்லுவேன். தெலுங்குలో అలా రాదు సుబ్బు, நன்னு சம்பேஸ்தாவே அப்படிம்பார், என்னை ஏண்டா உயிர் எடுக்கிறேங்கிற மாதிரி. ஆனால் வந்து தெலுங்கு எனக்கு கை கொடுத்தது அங்கே அசிஸ்டண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து பாலச்சந்தர் சாரை விட்டு நூல்வேலி படம் நடந்துகிட்டு இருக்கும்போது நான் ஒரு படம் பண்ணுறதுக்காக வெளியில் வந்துட்டேன். அப்போவும் தெலுங்கு எனக்கு கை கொடுத்தது. எங்கன்னா நூல்வேலி தெலுங்கு வெர்ஷன் எடுத்துகிட்ருக்குறாங்க, டைலாகு ரைட்டர் தான் ப்ராம்ப்ட் பண்ணுறாரு, அவருக்கு சரியாக வரல ப்ராம்ப்டிங்கிறது. நான் வந்து அந்த பக்கமாக போனவன், சரி இந்த டைரக்டர் ஷூட்டிங் நடக்குது பார்த்து வரலான்னு உள்ளே போனேன். அவர் என்ன கவனிக்க, திடீர்னு திரும்பி பார்த்தா, யோ எப்போயா வந்தேன், இப்போ தான் சார் வந்தேன், யோ பேடை வந்துட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைலாகை நீ ப்ராம்ப்ட் பண்ணுனாரு. நேற்றுக்கு சுஜாதா அவங்க ஹீரோயின், அதில் சுஜாதாவுக்கு நான் ப்ராம்ப்ட் பண்ணேன், ஒரே டேக்கில் முடிஞ்சது. டைரக்டர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார், பாரியா அவன் தெலுங்குக்காரன் இல்லை, ஆனால் அவன் கரெக்டாக ப்ராம்ப்ட் பண்ணான் பார் அப்படின்னு சொன்னார். இது 2வது. 3வது தான் ஆச்சரியமான ஒரு சம்பவம். அப்பா வந்து மலையாளத்தில் ஒரு படத்துக்கு வசனம் எழுத போனார். அப்போ நான் அப்பா கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கேன். ஐயப்பன் கதை தான் அது. அந்த படத்துக்கு வந்து வசனம் எழுத போகும்போது ஸ்ரீகுமாரன் தம்பின்னு மலையாளத்தில் அவர் வந்து பெரிய ரைட்டர் டைரக்டரு. அவர் தான் வந்து ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக எழுதியிருந்தார். அதை வந்து எனக்கு படித்து காட்டுவார். நான் வந்து அதை தமிழில் மொழிபெயர்த்து அப்பாட்ட சொல்லுவேன். எப்போது சம்ஸ்கிருத வார்த்தைகள் வரும்போது கொஞ்சம் சந்தேகம் இருக்கும், அவர்கிட்ட கேட்பேன், அவர் இங்கிலீஷில் சொல்லுவார், அது அப்பாட்ட சொல்லுவேன். அப்பா வந்து எல்லாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை குமுதத்தில் எழுதும்போது, இந்த மாதிரி நான் வந்து படத்துக்கு வசனம் எழுத போயிருந்தேன், தமிழ் மொழிபெயர்த்து சொன்னது என் மகன் கண்மணி சுப்புன்னு அதை ரொம்ப பெருமிதமாக குறிப்பிட்டிருந்தார். அது ஒரு ரெக்கார்டு. அது ரொம்ப ஆச்சரியம். பாலச்சந்தர் சார் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது தப்புத்தாளங்கள் படம், அதுக்கு நான் போய் அந்த ரைட்டர்கிட்ட
உன்சூர் கிருஷ்ணமூர்த்தின்னு இவங்கெல்லாம் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸில் ஒன்றா இருந்திருக்காங்க போல இருக்கு. அப்போ ஏன்னா மாடர்ன் தியேட்டர்ஸ் தான் அப்போ எல்லா மொழியிலையும் படம் எடுத்தாங்க. ஆமாம் ஆமாம். அதனால் வந்து அப்பா உன்சூர் கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் வேறொரு தெலுங்கு ரைட்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி எல்லாருமே அந்த இருந்தாங்க அங்கே. சரி டயலாகை படிங்கன்னாரு. நான் தமிழில் சொல்ல, அவர் கன்னடத்தில் சொல்லுவார். எனக்கு எப்போவாது சார் இது வந்து இப்படித்தான் வரணுமோங்கிற மாதிரி நான் கேட்டேன்னா அதை ஒத்துக்கிட்டு அதே மாதிரி மாற்றியும் கொடுத்தாரு. அப்போ அந்த டயலாக் கோச்சாக ஒருத்தர் போட்டிருந்தார் ரவீந்திரநாத்னு. அவர் என்ன பண்ணார், அவர் தான் டயலாக் கோச் பண்ணுவார். பாலச்சந்தர் படத்தில் பணியாற்றும் போது ரஜினிகாந்தோடவும் கமல்ஹாசனோடவும் பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? 2 பேருமே வந்து ரொம்ப இயல்பாக இருப்பாங்க என்கிட்ட, அது ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. வந்து கமல் சார் வந்து ஷேக்ஸ்பியர் சின்ன தாடி ஒன்று வச்சுருப்பாங்க, ஷேக்ஸ்பியர்னு காமெடி பண்ணிட்டு டயலாக் சொல்லுங்கள் அப்படின்னா, நீங்கள் மாடுலேஷன் சொல்லக்கூடாது சொல்லுங்க. ஒரு விழாவுக்காக அவரை இன்வைட் பண்ண போயிருந்தேன் ரஜினி சாரை. போனப்போ அவர் என்னை ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு, அந்த காலத்தில் நான் அவங்கள ரொம்ப பாடுபடுத்தியிருக்கேன்ல. ஒரு இயக்குனராக பாலச்சந்தர்கிட்ட நீங்கள் பார்த்த தனித்தன்மை அப்படின்னா எதை சொல்லுங்கள் சார்? தனித்தன்மைங்கிறது அந்த அந்த கதையினுடைய டயலாக் விட்டுருங்க, டயலாகில் அந்த டயலாகில் பஞ்ச் இருக்கும், அது எப்படி வந்து மாடுலேட் பண்ணணுமோ அதில் வந்து மேட்டர் வந்துடும். அவரை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தாங்க, அதிலே கூட நான் சொல்லியிருந்தேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.